ஆஃபீஸ் பாலிடிக்ஸும் ஜியோ பாலிடிக்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கைஸ். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ஆஃபீஸ்ல ஒரு சீனியர் இருப்பான். அவன் நமக்கு ஆரம்ப காலத்துல பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவான். ஆனா அவனே நம்ம அவங்களுக்கு போட்டியா வர போறோம்னு தெரிஞ்சா நம்மளை எதிர்த்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த மாதிரி தான் கைஸ் அமெரிக்காவும். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு அமெரிக்காக்காரன் இந்தியாவுக்கு வந்து, அதுவும் இந்தியாவோட கேபிட்டலான நியூ டெல்லிக்கே வந்து, இந்தியா பாத்துக்கோ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எங்களுக்கு நீ காம்படிஷனா வந்தா ஃப்ரெண்ட்ஷிப்போட வச்சுக்கணும், காம்படிட்டரா ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி டோன்ல சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? அவனை பயங்கரமா கேள்வி கேட்போமா? இது சும்மா இல்லை கைஸ், உண்மையாவே நடந்திருக்கு. 2 டேஸ்க்கு முன்னாடி அமெரிக்கன் செக்ரட்டரியில இருந்து ஒரு நபர் வந்து இது அப்படியே பேசியிருக்காரு. என்னன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சைனாக்கு ட்ரேட் டீல் ஓபன் பண்ணோம், அவன் இப்ப எதிரி ஆயிட்டான், நாங்க இந்தியாவெல்லாம் வந்து சைனா அளவுக்கு வளர விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். நீங்க வந்து எங்களுக்கு பார்ட்னரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆல்ரெடி இந்தியா மேல போட்ட டேரிஃப்ல 600 பில்லியன் வந்து லாபம் பார்த்ததா ட்ரம்பே வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவனுங்க நம்மளை எப்படி பார்ட்னரா பாக்குறானுங்க? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். இந்த விஷயத்துல இருந்து அமெரிக்காக்காரன் நம்மளை எப்படி பாக்குறான்? இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு வித் மோனோஸ் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க.